அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம். தாய்மொழி தமிழ் தரம் 3. இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு விஞ்ஞானிகளை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. இன்று நாங்கள் தொலைபேசியின் தந்தை என அழைக்கப்படும் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள போகின்றோம். இன்றைய உலகில் நாம் எவருடனும் வேகமாக தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். அதற்கு என்ன தேவை? தொலைபேசி தேவை. அதற்கு காரணமாக இருந்தவர் யார் என்று தெரியும் தானே? உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுது பாருங்கள், அவர்தான் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். உலகில் இன்று எவருடனும் நொடிப்பொழுதில் பேச முடியும். இதற்கு காரணமாக இருந்தவர் யார் தெரியுமா? அவர்தான் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். அவரையே தொலைபேசியின் தந்தை என அழைக்கின்றனர். நாம் ஹலோ என்று சொல்வதற்கு காரணமாக இருந்தவரும் அவர்தான். ஹலோ 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 ஹலோ. நீங்கள் ஹலோ என்று சொல்லி பார்த்திருப்பீர்கள் தானே? உங்களுக்கு வீட்டில் தொலைபேசி அழைப்புகள் வந்திருக்கும். ஹலோ என்று கதைப்பீங்கள். ஹலோ, யார் பேசுகிறீங்கள் என்றெல்லாம் கேட்டிருப்பீர்கள். என்ன, அந்த ஹலோ என்ற வார்த்தை வருவதற்கு காரணமாக இருந்தவர் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். இப்போது நாங்கள் அவரை பற்றிய விடயங்களை பார்க்க போகின்றோம். இவர்தான் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். இவர் எங்கு பிறந்தார்? இவருடைய வரலாறுகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது தொடர்பான சில விடயங்களை இப்பொழுது நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் 1847 ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் திகதி ஸ்காட்லாந்தில் எடின்பெர்க்கில் பிறந்தார். எங்கு பிறந்தார்? ஸ்காட்லாந்தின் எடின்பெர்க்கில் பிறந்தார். சரிதானே? அவருடைய குடும்ப நண்பரான அலெக்சாண்டர் கிரஹாம் என்பவரின் மேல் மிகுந்த மதிப்பு கொண்டு அவருடைய பெயரையும் சேர்த்து அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் என்று இவருக்கு பெயர் சூட்டப்பட்டது. அவருக்கு எப்படி அந்த பெயர் வந்தது என்று தெரியும் தானே? அவருடைய இயற்பெயர் பெல். அவருடைய தந்தையாருக்கு அவருடைய குடும்ப நண்பர் ஒரு ஆள் இருந்தவர். அவருடைய பெயர் அலெக்சாண்டர் கிரஹாம். அவர் மேலே கொண்ட ஒரு அன்பும் ஒரு பாசத்தாலையும் இவருக்கு அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் என்ற பெயரை அவர் வைத்தார். விளங்கினதானே பிள்ளைகள்? அடுத்த விடயத்திற்கு பார்ப்போம். இவருடைய தந்தை அலெக்சாண்டர் மெல்வில்லி பெல் ஒரு பேராசிரியர். தாயார் எலிசா கிரேஸ் ஆவர். தந்தையார் பெயர் என்ன? மெல்வில்லி பெல். தாயார் எலிசா கிரேஸ். தந்தையார் ஒரு பேராசிரியர். சரி, அடுத்த விடயத்துக்கு செல்வோம். 8 வயதிலேயே கிரஹாம் பெல் நன்றாக பியானோ வாசிப்பதில் வல்லவராக திகழ்ந்தார். போது அவருக்கு பள்ளி செல்ல நாட்டமில்லாமல் போனது. அவர் 8 வயதாயிருக்கேக்கு நன்றாக பியானோ வாசிப்பாராம். அவருக்கு பியானோ வாசிக்கிறது நல்ல விருப்பம். 8 வயதிலேயே அவருக்கு பியானோ வாசிக்க நல்ல விருப்பம். அவருக்கு 10 வயதாக போது அவருக்கு பாடசாலை போகிறதுக்கு விருப்பமே இல்லையா. ஆனால் அவருக்கு 11 வயது வரைக்கும் வீட்டிலிருந்தே கல்வியை கற்பித்து கொண்டிருந்தார்கள்.
அவருக்கு அறிவியல் துறைகள் தேடி படிப்பதில் நல்ல விருப்பம் இருந்தது. அதனாலே அவர் பாடசாலை செல்வதில் நாட்டத்தை குறைத்து தன்னுடைய ஒலி அலைகளை ஆய்வு செய்கிறதிலையும் அறிவியல் ரீதியான விடயங்களை தெரிவு செய்கிறதிலையும் அவர் மிகவும் நாட்டமாக ஈடுபட்டார். பாருங்கள், அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் லத்தீன் கிரேக்க மொழிகளை படிப்பதை விட பியானோ வாசிப்பதிலும் ஒலி அலைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் தனது நேரத்தை போக்கினார். அவர் லத்தீன் அமெரிக்க மொழிகளை படிக்கிறதை விட பியானோ வாசிக்கிறதுல மிகவும் ஈடுபாட்டை கொண்டிருந்தார். அவர் ஒலி அலைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் தனது நேரத்தை போக்கினார். கிரஹாம் பெல்லின் குடும்பம் கனடாவிற்கு குடிபெயர்ந்தது. போஸ்டன் நகரத்தில் வசித்த போது காது கேளாதோர் பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி தருவதற்காக பெல் ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவினார். அதில் பேச்சுமுறை பற்றிய அடிப்படைகளை கற்பித்தார். அந்த ஆசிரியர்களுக்கு பேச்சுமுறை பற்றிய அடிப்படைகளை அவர் கற்பித்தார். பியானோவில் ஒலி எழுப்பி மின்சாரம் மூலமாக அந்த இசையை ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு அனுப்பினார். தந்தி முறையில் வெறும் ஒலிகள் மட்டுமே அனுப்பப்பட்டன. பேச்சுக்களையும் அந்த முறையில் அனுப்பலாமே என்று கிரஹாம் பெல்லிற்கு 18வது வயதிலேயே தோன்றியது. அதனால் அந்த முயற்சிகளில் ஈடுபட்டார். பியானோவில் ஒலி எழுப்பி அதை மின்சாரம் மூலமாக குறிப்பிட்ட தொலைவிற்கு தான் அவர் அனுப்பக்கூடியதாக இருந்தது. பிறகு அவர் மேலும் மேலும் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதிலே பேச்சுக்களையும் அனுப்பலாம் என்ற ஒரு சிந்தனை அவருக்கு தோன்றியது. அந்த முயற்சியிலும் அவர் ஈடுபட்டிருந்தார். பியானோவில் ஒலி எழுப்பி மின்சாரம் மூலமாக அந்த இசையை ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு அனுப்பினார். தந்தி முறையில் வெறும் ஒலிகள் மட்டுமே அனுப்பப்பட்டன. பேச்சுக்களையும் அந்த முறையில் அனுப்பலாமே என்று கிரஹாம் பெல்லிற்கு 18வது வயதிலேயே தோன்றியது. அதனால் அந்த முயற்சிகளில் அவர் ஈடுபட்டார். அந்த காலத்தில் மனிதனின் பேச்சொலிகள் ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்திற்கு தந்திகள் மூலம் அனுப்பப்பட்டு வந்தன. அந்த முறைகள் இவருடைய ஆராய்ச்சிக்கு மிகவும் உதவியாயிருந்தன. 1875இல் இந்த முயற்சிகள் ஓரளவு வெற்றி பெற்றன. முதலில் தெளிவில்லாத பேச்சொலிகளை அனுப்ப முடிந்தது. 1876ஆம் ஆண்டு உலகின் முதல் தொலைபேசி பேசியது. ஆயிரத்தி 1876ஆம் ஆண்டு உலகின் முதல் தொலைபேசி பேசியது. அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அவருடைய உதவியாளர் வட்சன் என்பவரிடம் பேசினார். அவர் முதலில் தொலைபேசியில் பேசிய சொற்றொடர், வாட்சன், இங்கே வாருங்கள், உங்களை காண வேண்டும். வாட்சன், இங்கே வாருங்கள், உங்களை காண வேண்டும் என்பதுதான். இந்த சொற்களை வாட்சனால் தெளிவாக கேட்க முடிந்தது. பெல் கண்டுபிடித்த தொலைபேசியை பற்றி யாரும் அக்கறை கொள்ளவில்லை. பிலடெல்பியாவில் நடைபெற்ற ஒரு கண்காட்சியில் தனது தொலைபேசியை பார்வைக்கு வைத்தார். அங்கு வந்த பிரேசில் நாட்டு மன்னர் அதை வியப்போடு எடுத்து பயன்படுத்திய பின்னர்தான் தொலைபேசியின் பெருமை எங்கும் பரவியது. அமெரிக்காவில் உள்ள தனது மாமனாரின் உதவியுடன் 1876ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் திகதி தொலைபேசிக்கான காப்புரிமையை பெற்றார். 1877இல் தனது உதவியாளர் வாட்சனுடன் சேர்ந்து பெல் தொலைபேசி கம்பெனி
என்ற பெயரில் தொலைபேசி நிறுவனம் ஒன்றை நிறுவினார். தொலைபேசியை கண்டுபிடித்ததற்காக பிரெஞ்சு அரசு அவருக்கு வழங்கிய 50,000 பிராங்க் பரிசுத் தொகையை கொண்டு வோல்டா ஆய்வுக்கூடம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை நிறுவினார். பெல் தொலைபேசியுடன் மட்டும் நின்றுவிடவில்லை. அரசு நிறுவனத்தின் மூலம் போட்டோபோன், ஆடியோமீட்டர், மெட்டல் டிடெக்டர், கிராமோபோன் போன்ற கருவிகளை கண்டுபிடித்தார். பெல் விமானம் கண்டுபிடிக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டார். ஆனால் அது அவருக்கு வெற்றியை தரவில்லை. அமெரிக்காவில் உள்ள ஃபடாக் என்ற ஊரில் 1922ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் திகதி அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் காலமானார். அவர் மறைந்த தினத்தன்று அமெரிக்காவில் உள்ள தொலைபேசிகள் அனைத்தும் 5 நிமிடங்கள் நிறுத்தப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அவர் மறைந்ததும் அமெரிக்காவில் உள்ள தொலைபேசிகள் அனைத்தும் 5 நிமிடங்கள் நிறுத்தப்பட்டு அவருக்காக அஞ்சலி செலுத்தப்பட்டது. அவரால் கண்டுபிடிக்கப்பட்ட தொலைபேசி பற்றி உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். அவர் தொடர்பான வரலாறுகளை உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு தோல்விகளுக்கு மேல் தோல்விகளை எதிர்கொண்டாலும் அவரால் இறுதியில் வெற்றியை அடைய முடிந்தது. உலகத்தில் உள்ள அனைவராலும் அவர் போற்றப்படுகின்ற ஒருவராக காணப்படுகின்றார். அடுத்து வாக்கியங்களை வாசிப்போம். முதலாவது வாக்கியத்தை அவதானியுங்கள். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் ஸ்காட்லாந்தில் உள்ள எடின்பெர்க்கில் பிறந்தார். மீண்டும் வாசிக்கின்றேன். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் ஸ்காட்லாந்தில் உள்ள எடின்பெர்க்கில் பிறந்தார். இரண்டாவது வாக்கியம். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் 1847ஆம் ஆண்டு பிறந்தார். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் 1847ஆம் ஆண்டு பிறந்தார். அடுத்த வாக்கியம். 8 வயதிலேயே நன்றாக பியானோ வாசிப்பதில் வல்லவராக திகழ்ந்தார். மீண்டும் வாசிக்கின்றேன். 8 வயதிலேயே நன்றாக பியானோ வாசிப்பதில் வல்லவராக திகழ்ந்தார். அடுத்த வாக்கியம். கிரஹாம் பெல் தொலைபேசியை கண்டுபிடித்தார். கிரஹாம் பெல் தொலைபேசியை கண்டுபிடித்தார். இவரே தொலைபேசியின் தந்தை ஆவார். கிரஹாம் பெல் 1922ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 2ஆம் திகதி மறைந்தார். கிரஹாம் பெல் 1922ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 2ஆம் திகதி மறைந்தார். இப்பொழுது நான் வாசிக்கும்போது நீங்களும் இந்த வாக்கியங்களை வாசித்திருப்பீர்கள். அடுத்து பந்தியை வாசிப்போம். பந்தியை அவதானியுங்கள். உலகின் முதல் தொலைபேசி 1876ஆம் ஆண்டு பேசியது. முதலாக கிரஹாம் பெல் தனது உதவியாளர் வாட்சனுடன் தொலைபேசியில் பேசினார். வாட்சன், இங்கே வாருங்கள், உங்களை காண வேண்டும் என்பதே அவர் பேசிய வார்த்தைகளாகும். அடுத்த பந்தி. பிலடெல்பியாவில் ஒரு கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியில் தொலைபேசியை பார்வைக்கு வைத்தனர். அங்கு பிரேசில் நாட்டு மன்னர் வந்தார். மன்னர் அதை வியப்போடு எடுத்து பயன்படுத்தி பார்த்தார். அதன் பின்னரே தொலைபேசியின் பெருமை உலகெங்கும் பரவியது. இந்த பந்தியை மீண்டும் வாசிக்கின்றேன். பிலடெல்பியாவில் ஒரு கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியில் தொலைபேசியை பார்வைக்கு வைத்தனர். அங்கு பிரேசில் நாட்டு மன்னர் வந்தார். மன்னர் அதை வியப்போடு எடுத்து பயன்படுத்தி பார்த்தார். அதன் பின்னரே தொலைபேசியின் பெருமை உலகெங்கும் பரவியது. பிள்ளைகளே, இப்பொழுது சொற்களை ஒழுங்குபடுத்தி வாக்கியத்தை அமைக்க போகின்றோம்.
பாருங்கள், உங்களுக்கு சொற்கள் மாறுபட்டு தரப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அதனை வாக்கியமாக அமைக்க வேண்டும். வாக்கியம் அமைக்கும் போது எழுவாய் பயனிலை அவதானமாக இருத்தல் வேண்டும். அதனை அடிப்படையாக வைத்து இந்த வாக்கியத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்துவோம். கண்காட்சியை வந்த மன்னர் பார்க்க. இதை பார்த்தவுடனே எங்களுக்கு இறுதியில் வர வேண்டிய சொல்லை கண்டுபிடிக்க முடியும். வந்தார். வந்தார், யார் வந்தார் என்று சொல்லி பார்த்தால் மன்னர் வந்தார். அப்போ மன்னரை நாங்கள் எழுவாயாக கொண்டு வந்துடுவோம். இப்பொழுது மன்னர் வந்தார் இரண்டு சொற்களும் கண்டுபிடித்துட்டோம். ஆகவே இடையில் வர வேண்டிய சொல்லை இலகுவாக உங்களால் சொல்ல முடியும். ஆகவே மன்னர் கண்காட்சியை பார்க்க வந்தார். மன்னர் கண்காட்சியை பார்க்க வந்தார். இரண்டாவது வினாவை அவதானியுங்கள். வாசிப்பதில் திகழ்ந்த பியானோ வல்லவராக. இந்த 4 சொற்களிலும் இறுதி சொல்லை இலகுவாக கண்டுபிடிக்க முடியும். திகழ்ந்த. ஆகவே இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தும் போது பியானோ வாசிப்பதில் வல்லவராக திகழ்ந்தார். அடுத்த வினா, பெருமை பரவியது உலகெங்கும் தொலைபேசியின். இந்த 4 சொற்களையும் நாங்கள் ஒழுங்குபடுத்தும் போது தொலைபேசியின் பெருமை உலகெங்கும் பரவியது. இப்பொழுது நீங்கள் இவ்வாறாக வாக்கியங்களை ஒழுங்குபடுத்தியிருப்பீர்கள். இப்பொழுது நாங்கள் அடுத்த விடயத்திற்குள் செல்வோம். ஒத்த கருத்து சொற்கள். அதே கருத்து தரக்கூடிய சொற்களாக நீங்கள் எழுதிக்கொள்ள வேண்டும். நான் பாடத்தில் வருகின்ற சொற்களுக்குரிய ஒத்த கருத்து சொல்லை கூறப்போகின்றேன். அவதானியுங்கள். மன்னர். மன்னர் என்பதற்கு ஒத்த கருத்து சொல் அரசர். அடுத்து ஆண்டு. ஆண்டு என்பதன் ஒத்த கருத்து சொல் என்ன? வருடம். அடுத்து நாடு. நாடு என்பதன் ஒத்த கருத்து சொல் தேசம். நாடு தெரியும் தானே? நாடு, தேசம். உலகம். உலகம் என்பதன் ஒத்த கருத்து சொல் பூமி. அதுபோல வியப்பு என்பதன் ஒத்த கருத்து சொல் ஆச்சரியம். இவ்வாறாக பாடத்தில் வந்த சொற்களுக்குரிய ஒத்த கருத்து சொற்களை நான் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். அடுத்ததாக எதிர்கருத்து சொற்கள். எதிரான கருத்தை தரக்கூடிய சொற்கள். உங்களுக்கு அது இலகுவாக இருக்கும். புதுமை என்பதன் எதிர்ச்சொல் பழமை. புராதனம். புராதனம் என்று சொன்னால் ஆதியில். அதற்குரிய எதிர்ச்சொல் நவீனம். புராதனம், நவீனம். நாடு என்பதன் எதிர்கருத்து சொல் காடு. பிறந்தார் என்பதன் எதிர்கருத்து சொல் இறந்தார். அடுத்தது வந்தார் என்பதன் எதிர்கருத்து சொல் போனார். சிறுமை என்பதன் எதிர்கருத்து சொல் பெருமை. இடைவெளி நிரப்புவோம். பாருங்கள், முதலாவது வினா, கண்காட்சியை பார்க்க வந்தார். இவ் இடைவெளியில் வர வேண்டிய சொல்லை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். கண்காட்சியை பார்க்க வந்தார். யார் வந்தவர்? மன்னர். ஏற்கனவே நாங்கள் பாடத்தில் பார்த்திருக்கின்றோம். மன்னர் கண்காட்சியை பார்க்க வந்தார். இரண்டாவது வினா, தொலைபேசியின் பெருமை உலகெங்கும் டேஸ். என்ன வரும் அதில்? தொலைபேசியின் பெருமை உலகெங்கும் பரவியது.
அந்த பந்தியில் வந்த வாக்கியம் ஒன்று. மூன்றாவது வினா, பிலடெல்பியாவில் கண்காட்சி டேஸ். அந்த இடைவெளியில் என்ன வரும்? பிலடெல்பியாவில் கண்காட்சி நடைபெற்றது. பிலடெல்பியாவில் கண்காட்சி நடைபெற்றது. அடுத்த வாக்கியம், டேஸ் தொழில்நுட்பம் அனைத்திற்கும் பயன்படுகின்றது. இந்த இடைவெளியில் வர வேண்டிய சொல் நவீன தொழில்நுட்பம் அனைத்திற்கும் பயன்படுகின்றது. இப்பொழுது இந்த பாடத்தில் உள்ள சில வினாக்களை பார்த்துக்கொள்வோம். இப்பொழுது நான் கேள்வி வாசிக்கின்றேன். இதற்குரிய விடைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். சரியாக எழுதினீர்களாக இருந்தால் நீங்களும் திருத்திக் கொள்ளுங்கள். தொலைபேசியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? யார் தொலைபேசியின் தந்தை என அழைக்கப்படுபவர்? அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். இதுதான் சரியான விடை. இரண்டாவது வினா, அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் எங்கே பிறந்தார்? அவர் எங்கே பிறந்தார்? ஸ்காட்லாந்தில் உள்ள எடின்பேர்க்கில் பிறந்தார். இந்த விடை சரியாக இருந்தால் சரி போடுங்கள். அடுத்த வினா, அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் முதலில் பேசிய வசனம் யாது? நாங்கள் முதலாக அவருடைய நண்பர் வாட்சனுடன் அவர் தொலைபேசியில் பேசினார். அவர் பேசிய வசனம், வாட்சன் இங்கே வாருங்கள், உங்களை காண வேண்டும். இவ்வாறு தானே பேசினார். சரி, நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். சரி என்றால் சரி போடுங்கள். நான்காவது வினா, கண்காட்சி எங்கே நடைபெற்றது? கண்காட்சி எங்கே நடைபெற்றது? பிலடெல்பியாவில் நடைபெற்றது. ஆகவே இதுவும் சரி. இப்பொழுது 4 வினாக்களையும் எழுதி கொண்டிருப்பீர்கள். மீண்டும் கேள்விகளை வாசித்து நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். தொலைபேசியின் தந்தை அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் என்பதையும் அவரின் வாழ்க்கை வரலாற்றையும் ஒத்த கருத்து சொற்கள் எதிர்கருத்து சொற்களையும் இன்று அறிந்து கொண்டோம். நல்லது மாணவர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.